திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகப்பெருமானை தரிசித்த தவேக தலைவர் விஜய் அடுத்த கட்டமாக இன்று சீரணி சாய்பாபா கோவில் சென்று சாய்பாபாவை வணங்கியுள்ளார். சென்னையில் சாய்பாபாவுக்காக மிகப்பெரிய கோவிலை கட்டியிருப்பது விஜயின் அம்மா என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தனி விமானத்தில் சீரடிக்கு சென்ற விஜய் சாய்பாபா சன்னதியில் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்த காட்சிகள் இணையத்தில் தற்போது தீயாக பரவி வருகிறது. இதே நேரத்தில் ரஜினிகாந்த் அறிவித்த ஆன்மீக அரசியல் நினைவுக்கு வரும் நிலையில் அரசியலுக்கு வர முடியாமல் போன அந்த பாதையை விஜய் தற்போது புதிய கோணத்தில் எடுத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. ஜோசப் விஜய் என அடையாளப்படுத்தப்பட்ட அவர் இப்போது அனைத்து மதத்தினரையும் கவரும் வகையில் ஒரு புதிய ஆன்மீக அரசியல் பாதையை உருவாக்குகிறாரா? சில நாட்களுக்கு முன் வேட்டி சட்டையில் திருச்செந்தூரில் தரிசனம், இன்று நீல சட்டையில் சீரடியில் பிரார்த்தனை, அடுத்ததாக சர்ச், தர்கா என்பது போல பல கேள்விகள் கிளம்பி வருகின்றன. இந்நிலையில் இன்று வெளியாகும் எக்ஸிட் போல்கள் விஜயின் தவேகாவுக்கு சாதகமா எதிர்மறையா? மே 4 வரை வாக்கு சதவீதம் எவ்வளவு? எம்எல்ஏ ஆகிறாரா அல்லது முதல்வரா? எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய அசைக்க முடியாத சக்தியாக விஜய் உருவாகி வருகிறாரே என்பதே நிதர்சனம்.